உயிர்த்த ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார், நம்மை சந்திக்கின்றார். திருத்தூதர்களை சந்தித்து உறுதிப்படுத்தி அச்சத்தை போக்கியவர், நம்பிக்கையை வளர்த்தவர், துணிச்சலை அவர்கள் பெற்றுக்கொண்டு கடவுளுக்காக, நற்செய்திக்காக தங்களையே முழுமையாக அர்ப்பணிக்க ஒரு தூண்டுதலை தந்தவர். இதோ இந்த திருப்பலியிலும் நம்மை சந்திக்கின்றார், நமக்கும் அந்த நம்பிக்கையை தருகின்றார், அந்த துணிச்சலை தருகின்றார். பல்வேறு விதமான அச்சுறுத்தல்களுக்கு மத்தியிலும், குழப்பங்களுக்கு மத்தியிலும், போராட்டங்களுக்கு மத்தியிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்மை உங்களோடு நான் இருக்கிறேன் என்று சொல்லக்கூடியவராக, உயிர்ப்பின் வழியாக நம்முடைய உள்ளங்களுக்குள் கடந்து வந்திருக்கிறார். தூய ஆவியாரின் வல்லமையா நம்மை ஆட்கொண்டு அவர் வழி நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த திருப்பலியில அந்த உயிர்த்த ஆண்டவரை நாம் சந்திப்போம், அவரை நாம் உள்ளத்திற்குள் வரவேற்போம், அவருடைய ஆவியால் இயக்கப்படுவோம். இவ்வாறு நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வு ஒரு முழுமையான அர்த்தம் பெற்ற ஒரு வாழ்வாக அமையவும் நாம் இந்த திருப்பலியில் ஒருவர் மற்றவருக்காக வேண்டிக் கொள்வோம். தூய மறை நிகழ்வுகளை இந்த திருப்பலியில் நாம் கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு நமது பாவங்கள், குற்றங்குறைகள் அனைத்திற்காகவும் மன வருத்தத்தோடு மன்னிப்பு வேண்டுவோம். பலியை அல்ல, நான் இரக்கத்தையே விரும்புகிறேன் என்று சொல்லி இரக்கத்தின் ஆண்டவர் என்று தன்னை வெளிப்படுத்தி, இதோ அவருடைய இரக்கம் நம்மை காத்து வழிநடத்தும், நம்மை ஏற்றுக்கொள்ளும் என்கிற உணர்வை, நம்பிக்கையை நமக்குள் ஏற்படுத்தி இருக்கிற அந்த இரக்கத்தின் ஆண்டவரிடம் நமது பாவங்களை மனமாற ஏற்றுக்கொண்டு மன வருத்தத்தோடு மன்னிப்பு வேண்டும். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான தூய மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல நம் அன்பு இறைவன் நம் அனைவர் மீதும் இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வு தரும் பாதையில் நடத்தி செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும்,
நாங்களும் தூய ஆவியின் சாட்சிகள். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறைவார்த்தைகள் 27 முதல் 33 வரை. அந்நாட்களில் காவலர்கள் திருத்தூதர்களை அழைத்து கொண்டு யூத தலைமை சங்கத்தின் முன் நிறுத்தினார்கள். தலைமை குரு அவர்களை நோக்கி, நீங்கள் இந்த இயேசு பற்றி கற்பிக்கக்கூடாது என்று நாங்கள் கண்டிப்பாய் கட்டளையிடவில்லையா? என்றால் எருசலேம் முழுவதும் நீங்கள் கற்பித்து வருகிறீர்கள். மேலும் இந்த மனிதருடைய இரத்த பலியை எங்கள் மீது சுமத்த பார்க்கிறீர்களே என்றார். அதற்கு பேதுருவும் திருத்தூதரும் மறுமொழியாக, மனிதர்களுக்கு கீழ்ப்படிவதை விட கடவுளுக்கு அல்லவா கீழ்ப்படிய வேண்டும். நீங்கள் சிலுவையில் தொங்க வைத்துக் கொன்ற இயேசுவை நம் மூதாதையரின் கடவுள் உயிர்த்தெழ செய்தார். இஸ்ரேல் மக்களும் மனமாற்றத்தையும் பாவ மன்னிப்பையும் அளிப்பதற்காக கடவுள் அவரை தலைவராகவும் மீட்பராகவும் தமது வலப்பக்கத்துக்கு உயர்த்தினார். இவற்றுக்கு நாங்களும் கடவுள் தமக்கு கீழ்ப்படிவோருக்கும் அருளும் தூய ஆவியும் சாட்சிகள் என்றனர். இவற்றை கேட்ட தலைமை சங்கத்தினர் குதித்தெழுந்து திருத்தூதர்களை கொல்ல திட்டமிட்டனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவிசாய்த்தார். ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவிசாய்த்தார். ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றுவேன், அவரது புகழ் எப்பொழுதும் என் நாவில் ஒலிக்கும். ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். அவரிடம் அடைக்கலம் புகுவோர் பேர் பெற்றோர். பல்லவி. ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவிசாய்த்தார். ஆண்டவரின் முகமோ தீமை செய்வோருக்கு எதிராக இருக்கின்றது. அவர் அவர்களின் நினைவை உலகில் அற்றுப்போக செய்வார். நீதிமான்கள் மன்றாடும் போது ஆண்டவர் செவிசாய்க்கிறார். அவர்களை அனைத்து இடுக்கண் நின்றும் விடுவிக்கின்றார். பல்லவி. ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவருக்கு செவிசாய்க்கிறார். உடைந்த உள்ளத்தாருக்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்றார். நைந்த நெஞ்சத்தாரை அவர் காப்பாற்றுகின்றார். நேர்மையாளருக்கு நேரிடும் தீங்குகள் பல, அவை அனைத்து நின்றும் ஆண்டவர் அவர்களை விடுவிக்கின்றார். பல்லவி. ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் குரலுக்கு செவிசாய்த்தார். என்னை கண்டதால் நீ விசுவசித்தாய். காணாமலே விசுவசிப்பவர்கள் பேறு பெற்றவர்கள் என்று கூறுகிறார் ஆண்டவர். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. 3ஆம் அதிகாரம் 31 36 முடிய திருவசனங்கள். அக்காலத்தில் இயேசு நிக்கதேமிடம் கூறியது, மேலிருந்து வருபவர் அனைவரையும் விட மேலானவர். மண்ணுலகிலிருந்து உண்டானவர் மண்ணுலகைச் சேர்ந்தவர். மண்ணுலகு சார்ந்தவை பற்றியே அவர் பேசுகிறார். விண்ணுலகிலிருந்து வருபவர் அனைவருக்கும் மேலானவர். தாம் கண்டதையும் கேட்டதையும் பற்றியே அவர் சான்று பகர்கிறார். எனினும் அவர் தரும் சான்றை எவரும் ஏற்றுக்கொள்வதில்லை. அவர் தரும் சான்றை ஏற்றுக்கொள்பவர்
கடவுள் உண்மையானவர் என்பதை உறுதிப்படுத்துகிறார். கடவுளால் அனுப்ப பெற்றவர் கடவுளின் வார்த்தைகளை பேசுகிறார். கடவுள் அவருக்கு தம் ஆவிக்குரிய கொடைகளை அளவின்றி கொடுக்கிறார். தந்தை மகன் மேல் அன்பு கூர்ந்து அனைத்தையும் அவர் கையில் ஒப்படைத்துள்ளார். மகனிடம் நம்பிக்கை கொள்வோர் நிலை வாழ்வை பெறுவர். நம்பிக்கை கொள்ளாதோர் வாழ்வை காண மாட்டார். மாறாக கடவுளின் சினம் அவர்கள் மேல் வந்து சேரும். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்பிக்கை கொள்பவர் நிலை வாழ்வை பெறுவார். நம்பிக்கை கொள்ளாதோ வாழ்வை காண மாட்டார். நிக்கோதேமிடம் நம் ஆண்டவர் இந்த வார்த்தைகளை சொல்லி அவருக்கு சொன்னதன் வழியாக நம் அனைவருக்கும் நம்பிக்கை என்பது என்ன, அந்த நம்பிக்கையினால் நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய நலன்கள் என்ன, அந்த நம்பிக்கை நமக்கும் பிறருக்கும் நமக்கும் இறைவனுக்கும் எப்படிப்பட்ட ஒரு உறவு நிலையை ஏற்படுத்துகிறது என்பதை மிக தெளிவாக சொல்கிறார். நாம் இறைவனை பற்றி அறிந்திருக்கிறோம். அறிந்து அவரை அன்பு செய்ய வேண்டும் என்பதே மனிதர்களாக படைக்கப்பட்ட நம் ஒவ்வொருவரினுடைய அழைப்பும் இயல்புமாகவே இருக்கிறது. நம்முடைய உள்ளத்திற்குள் இறைவன் இப்படிப்பட்ட ஒரு உணர்வை, ஒரு உந்துதலை வைத்து நம்மை படைத்திருக்கிறார். நாம் யார், நாம் எங்கிருந்து வந்தவர்கள், நாம் யாருக்கு சொந்தமானவர்கள், நாம் எப்படிப்பட்ட ஒரு மனநிலையோடு இந்த உலகில் வாழ வேண்டும் என்பதை நாம் அறிந்து கொள்ளவும், புரிந்து கொள்ளவும், தேர்ந்து கொள்ளவும், அதை நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்கவுமாக சக்தியையும் ஆற்றலையும் ஞானத்தையும் நமக்கு இறைவன் வழங்கி நம்மை வழிநடத்தி கொண்டே இருக்கிறார். ஆக அவ்விதமாகவே இந்த நம்பிக்கை என்பது என்ன என்பதை நாம் இன்று அறிந்து கொள்ள இறைவன் இந்த நாளிலே இந்த திருப்பலியின் வழியாக, இந்த இறை வார்த்தையின் வழியாக நமக்கு அழைப்பு விடுக்கின்றார். இந்த நம்பிக்கையை நாம் முதல் வாசகத்திலே கேட்டோமே, கீழ்ப்படிதல் என்கிற வார்த்தையோடு நாம் தொடர்பு படுத்தி பார்த்து நம்பிக்கை கீழ்ப்படிதலையும், கீழ்ப்படிதல் நம்பிக்கையையும் ஒன்றை ஒன்று அது அர்த்தமுள்ளதாக்குகிறது என்பதை புரிந்து கொள்ள முடிகின்றது. பதிலுரை பாடலிலே நாம் வாசிக்க கேட்டோம். ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். அந்த 34வது திருப்பாடலிலே இந்த வார்த்தைகள் நமக்கெல்லாம் அன்புக்குரியவர்களே ஒரு ஆறுதலை தருகிறது. இறைவனுடைய ஆதரவு நமக்கு உண்டு என்பதை உறுதிப்படுத்துகிறது. இறைவனே நம்முடைய வாழ்வின் ஆதாரமாய் இருக்கிறார் என்பதை, அந்த உண்மையை இந்த உலகம் அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு பிரகடனத்தை தருகிறது. இந்த ஏழை கூவி அழைத்தார். வாழ்கிற சூழ்நிலையில நாம் ஒவ்வொருவரும் நம் மனதை தொட்டு, நம்முடைய இதயத்தை, நம்முடைய மனசாட்சியை தொட்டு இந்த ஏழை கூவி அழைக்கிறார், ஆண்டவரே எனக்கு செவிசாய்ப்பார் என்கிற அந்த நம்பிக்கையை உறுதிப்படுத்திக் கொள்ளுகிற நாள் இந்த நாள். அப்படிப்பட்ட ஒரு தருணத்தையும் சூழ்நிலையையும் வாய்ப்பையும் இறைவன் இன்று இந்த நாட்களிலே நமக்கு வழங்கி இருக்கிறார். அன்புக்குரியவர்களே, அந்த ஏழை லாசர் எவ்விதமாய் அவன் வாசப்படியிலே காத்து கிடந்தான்.
அந்த காத்து கிடந்த அந்த ஏழையை ஆண்டவர் எவ்விதமாய் ஆபிரகாமின் மடிக்கு கொண்டு போய் சேர்த்தார். இறைவனே எனக்கு எல்லாம், அவரே எனக்கு முதலும் முடிவுமாயிருக்கிறார், துவக்கமும் நிறைவுமாயிருக்கிறார். துவக்கமும் முடிவும் இல்லாத இறைவன் நம் ஒவ்வொருவருடைய வாழ்வின் முதலும் நிறைவுமாயிருக்கிறார். இதைத்தான் நாம் கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த பாஸ்கா நாட்களிலே. இறைவனே எல்லாவற்றுக்கும் காரணகர்த்தாவாயிருக்கிறார். இறைவனே இறுதியில் வெற்றி பெறுகிறவராக இருப்பார் என்கிற அந்த நம்பிக்கை நம்மை உறுதிப்படுத்திக் கொண்டிருக்கிறது. ஆகவே இப்படிப்பட்ட நம்பிக்கையிலே நம்மை முழுமையாக அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டிய ஒரு அழைப்பு நம் ஒவ்வொருவருக்கும் வந்து சேருகிறது. இறைவனை எல்லாமுமாக இருக்கிறார். இறைவனை எல்லாமுமாக இருக்கிறார். ஆகவே அப்படிப்பட்ட அந்த நம்பிக்கையில் வாழ்கிற மக்கள் தான் அந்த பழைய ஏற்பாட்டில் அனாவிம் என்று எபிரேய சொல்லில அழைக்கப்பட்டார்கள். இறைவனுக்காக காத்திருப்பவர்கள், இறைவனையே நம்பி வாழ்கிறவர்கள், இறைவனே எங்களுக்கு எல்லாம் என்று அவரை சார்ந்து வாழ்கிறவர்கள், அவருடைய வார்த்தையை கேட்கிறவர்கள், அவர் வழி நடக்கின்றவர்கள் என்று. ஆகவே இப்படிப்பட்ட அந்த நம்பிக்கை தான் ஆண்டவருடைய வழியிலே வாழ அவர்களை பயிற்றுவித்துக் கொண்டே இருக்கிறது. நம்மையும் என்னையும் உங்களையும் தொடர்ந்து இப்படிப்பட்ட அந்த நம்பிக்கைக்குரிய வாழ்விலே நாம் வாழ வேண்டும். இறைவன் மீது வைத்திருக்கக்கூடிய அந்த நம்பிக்கையிலே அவருடைய விருப்பங்களை அறிந்து கொள்ள வேண்டும், அவருடைய வார்த்தையின் வழி நாம் வாழ வேண்டும் என்கிற அந்த ஒரு நிலைப்பாட்டை, கீழ்ப்படிதலை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பது. இதோ ஆண்டவர் நான் பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்று சொல்லி இருக்கிறார். அதே வேளையிலே அந்த கீழ்ப்படிதல் என்பது நீங்கள் அர்ப்பணிக்கின்ற அத்தனை பலிகளையும் விட மேலானது. obedience is better than sacrifice என்று சொல்லி நம் அனைவரையும் இதோ நாம் அந்த பழைய ஏற்பாட்டின் வழியிலே அந்த பாரம்பரியத்திலே பலி ஒப்புக் கொடுக்கிறோம். பலி என்பது என்ன? இறைவனுக்கு உகந்தது என்று சொல்லி இதோ அந்த பழங்களையும் இன்னும் விளைபொருட்களையும் அவர்கள் ஒப்புக் கொடுத்தார்கள். மேலுமாக ஆடு மாடுகளை வெட்டி அவர்கள் தகனப்பலியாக ஒப்புக் கொடுத்தார்கள் என்றெல்லாம் நாம் பார்க்கிறோம். ஆகவே அங்கே பிற பொருட்களை, இதோ மக்கள் கொண்டு வந்த பொருட்களை அவர்கள் கைமாற்றி கொடுத்தார்கள் என்பது போல அங்கே அமைந்திருக்கிறது. ஆனால் இங்கே ஆண்டவர் அந்த கீழ்ப்படிதல், நம்பிக்கைக்குரிய வாழ்வுக்கு அர்த்தம் சேர்க்கின்றவராக, அர்த்தம் கொடுக்கிறவராக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னையே ஒப்புக் கொடுக்கிறார். அந்த எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலே தலைமை குருவாம் இயேசு கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டவராக, நமக்கு கற்றுக் கொடுக்கிறவராக தன்னையே அவர் பலியாக ஒப்புக் கொடுத்தார். அவர் தந்தையினுடைய வார்த்தைக்கு, சொல்லுக்கு, திருவுளத்திற்கு பணிந்து சிலுவை சாவை ஏற்கும் அளவிற்கு அவர் கீழ்ப்படிந்தார் என்று நாம் அறிகின்றோம், வாசிக்கின்றோம். ஆம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அவர் அவ்வாறு கீழ்ப்படிதல் உள்ளவராக, கடவுளின் தந்தை கடவுளினுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறவராக இதோ மக்கள் கொண்டு வந்த காணிக்கைகளை வாங்கி அங்கே இன்னொருவருக்கு, கடவுளுக்கு, தந்தை கடவுளுக்கு கொடுத்துவிட்டு அவர் தன் வழி சென்று விடவில்லை. மாறாக தன்னையே அவர் ஒப்புக் கொடுக்கிறார், தன்னையே பலியாக்குகிறார். இந்த ஒபீடியன்ஸ் என்று சொல்லக்கூடிய, அந்த கீழ்ப்படிதல் என்று சொல்லக்கூடியது தற்கையளிப்பே தவிர வேறு ஒன்றும் இல்லை. நம்மையே முழுமையாக கடவுளுக்கு ஒப்புக் கொடுக்க வேண்டும், நம்மையே இறைவனுக்கு சொந்தமானவர்கள் என்கிற நிலைக்கு நம்மை ஆண்டவரிடம் அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும். இதுதான் ஒபீடியன்ஸ், இதுதான் கீழ்ப்படிதல். நம் அன்னை மரியாள் உமது வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும் என்று சொல்லி, ஆம் அப்படி ஆகட்டும் என்று சொன்னவர் இறுதி வரைக்கும் தனக்கென்று ஒரு விருப்பம், தனக்கென்று ஒரு வாழ்வின் நிலைப்பாடு என்று அவர் நினைத்து பார்க்கவே இல்லை. முழுமையாக தன்னையே ஆண்டவருடைய கையில் ஒப்புக் கொடுத்து விடுகிறார். இதோ
அவருடைய மகனாக பிறந்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து துன்ப நேரத்திலும் இந்த துன்ப கிண்ணம் என்னை விட்டு அகலக்கடவது என்று ஜெபித்தவர். ஆனாலும் தந்தையே, என்னுடைய விருப்பம் அல்ல, உம்முடைய விருப்பமே நிறைவேறட்டும் என்று சொல்லி முழுமையாக தன்னை தந்தை கடவுளின் கைகளிலே ஒப்புக் கொடுக்கிறார். எல்லாம் நிறைவேறிற்று என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தையின் அந்த முழக்கத்திற்காக இறைவனிடம் சக்தியையும் ஆற்றலையும் தான் அவர் வேண்டிக் கொண்டாரே ஒழிய, இதோ அதிலிருந்து பின்வாங்காமல், இறைவனுடைய திருவுளத்திலிருந்து பின்வாங்காமல் முழுமையாக தன்னையே அந்த திருவுளத்திற்காக மக்கள் வாழ்வு பெற வேண்டும், அதை நிறைவாக பெற வேண்டும். உண்மையான வாழ்வு, அது புதியதான வாழ்வு, பழைய ஏற்பாட்டு மனிதனுக்குரிய வாழ்வு அல்ல. இதோ அவர்களுடைய மனம் போன போக்கில இதோ அதிகாரத்திலும் இன்னும் அடக்குமுறையிலும் பிறரை அடிமைப்படுத்துவதிலும் தான் தங்களுக்கு இறைவனுடைய ஆசீர்வாதம் என்பதை நினைத்துக் கொண்டிருந்தார்களே, அது அல்ல வாழ்வு. மாறாக தங்களை முழுமையாக அர்ப்பணித்துக் கொள்வதில் என்பதை ஆண்டவர் இயேசு ஒரு புதிய வாழ்வுக்குரிய நெறிமுறையை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இதில் தான் அந்த நம்பிக்கைக்குரிய வாழ்வும் கீழ்ப்படிதலுக்குரிய வாழ்வும் நமக்கு கிடைக்கிறது. இணைச்சட்ட நூலில 28ஆம் அதிகாரம் அந்த கீழ்ப்படிதலுக்கான எல்லா ஆசிகளையும் பட்டியலிடுகிறது. இதோ அதே இணைச்சட்ட நூலிலே 30வது அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். 15-18 வசனங்களிலே நாம் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி வாழ்கிறவர்கள் எப்படி வாழ்வை கண்டடைவார்கள் என்று, நான் உனக்கு முன் வாழ்வையும் சாவையும் வைத்திருக்கிறேன், நீ தேர்ந்து கொள். உன்னுடைய அர்ப்பணிப்பினாலே, உன்னுடைய கீழ்ப்படிதனாலே உன்னையே முழுமையாக ஆண்டவருடைய பிள்ளை, ஆண்டவருடைய மகன், ஆண்டவருடைய மகள் நான் என்று உன்னை அர்ப்பணித்துக் கொள்வதனாலே நீ வாழ்வை கண்டடைவாய் என்று அந்த இணைச்சட்ட நூல் சொல்கிறது. ஆகவே இவ்வாறு விவிலியம் முழுவதிலும் அந்த கீழ்ப்படிதலுக்கான அர்த்தத்தையும் அழைப்பையும் நாம் பெற்றுக் கொண்டிருக்கிறோம். ஆகவே இப்படியாக அன்னை மரியாளையும் பின்பற்றி, நம் ஆண்டவர் இயேசுவையும் பின்பற்றி, அவரால் அழைக்கப்பட்டவர்கள் என்னென்னவோ எதிர்பார்ப்புகளோடு இருந்தார்கள், கோழைகளாக இருந்தார்கள். பேதுரு மறுதளித்தவராக இருந்தார், விட்டு ஓடி சென்ற திருத்தூதர்களாக இருந்தார்கள். ஆனால் உயிர்த்த ஆண்டவரை கண்டவுடனே அவருடைய ஆவி, அவருடைய உள் இயல்பு இவர்களுக்குள் கடந்து வந்தவுடனே இவர்களுடைய வாழ்வு மாற்றம் பெறுகிறது. எல்லோரையும் மாற்ற வேண்டும் என்கிற துணிச்சலோடு உயிர்த்த ஆண்டவருடைய அந்த நற்செய்தியை அறிவித்துக் கொண்டே செல்கின்றார்கள். ஆகவேதான் அப்படியாக அவர்கள் சொல்லுகிறார்கள், மனிதர்களுக்கு கீழ்ப்படிவதை விட, மனிதர்களுக்கு அஞ்சுவதை விட இறைவனுக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு அஞ்சி அவர் விருப்பத்தை நிறைவேற்றுவதே மேலானது என்று சொல்லி இந்த நற்செய்தியை இந்த உலகின் வாழ்வு முறையாக, வாழ்வுக்கான வழியாக நம் முன் வைத்திருக்கிறார்கள். ஆகவே இறை நம்பிக்கையோடு இப்படிப்பட்ட வாழ்வுதான் இறை நம்பிக்கைக்குரிய வாழ்வு என்பதை நாம் உணர்ந்து கொண்டு, நாமும் நம் வாழ்வில் இறைவனுடைய விருப்பத்திற்கு எதிராக வருகின்ற அந்த பகை உணர்ச்சி, பொறாமை, பிறரிடமிருந்து எப்படியாவது அவருக்குரியதை நாம் கவர்ந்து கொள்ள வேண்டும் என்று எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சிகளும், அதற்கான சிந்தனைகளும், இவற்றையெல்லாம் நாம் விட்டொழித்து, இவையெல்லாம் இறைவனுடைய விருப்பத்திற்கு மாறானவை. கீழ்ப்படிதல் என்பது என்னையே முழுமையாக ஆண்டவருடைய கையில் ஒப்பு கொடுத்து விட்டு அவர் என்னை காப்பார், அவர் என்னை வழி நடத்துவார் என்கிற நிலையிலே அனைத்தும் ஆண்டவரிடமிருந்து எனக்கு கிடைக்கும் என்கிற உணர்வில் வாழ்வதாகும். ஆகவே இந்த ஆசீர்வாதங்களோடு, எண்ணங்களோடு நாம் இந்த பாஸ்கா நாட்களிலே வாழ்வோம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதித்து இந்த அச்சுறுத்தல்கள் அனைத்திலிருந்தும் நம்மை விடுதலை செய்து, அந்த திருத்தூதர்களை சிறை கதவுகளை உடைத்து வெளியே வர செய்த ஆண்டவர் இறைவன் நம்மையும் இப்படிப்பட்ட சிறைப்பட்ட வாழ்விலிருந்து விடுதலை வாழ்வுக்கு, புதியதொரு வாழ்வுக்கு நம்மை அழைத்து செல்வாராக. ஆமென். இதுவே நேரம், இதுவே காலம், ஏற்றிடுவே காணிக்கையே. இறைஞ்சிய குருவின் கரங்கள் தந்தோம்,
உங்களுடையதும் எங்களுடையதும் என்னுடையதுமான இப்பலி தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகிடும் மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் நம் கைகளில் நின்று பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, பலியின் காணிக்கைகளோடு எங்கள் வேண்டல்கள் உம்மை நோக்கி எழுவனவாக. இவ்வாறு நாங்கள் உமது மேன்மையால் தூய்மையாக்கப்பட்டு உமது பேரிரக்கத்தின் அருளடையாளங்களை பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாய் உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். ஆண்டவரே, எக்காலத்தில் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியாடைய சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்து போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து வழியாகவே ஒளியின் மக்கள் நிலை வாழ்வில் நுழைகின்றனர். விண்ணரசின் கதவுகள் நம்பிக்கையாளருக்கு திறந்து விடப்படுகின்றன. ஏனெனில் சாவுக்குரிய எங்கள் வாழ்வும் அவரது சாவால் மீட்பு அடைந்து அவரது உயிர்ப்பிலே அனைவரது வாழ்வும் உயிர்த்தெழலாயிற்று. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்கு அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி ஆர்ப்பரித்து ஆடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியாரை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உண்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபடவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்க
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இரட்டினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் வந்து சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கொண்டாடும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் அமல்ராஜ் ஆண்டவர், ஏனைய ஆயர்கள், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்திருக்கும். அன்பான ஆண்டவரே, இதோ உம் திருமகனின் அடிச்சுவட்டை பின்பற்றி அவரால் அபிஷேகம் செய்யப்படுகின்ற ஆண்டவருடைய பணி செய்ய, அவருடைய அன்பு மக்களுக்கு பணி செய்ய வேண்டும் என தங்களையே அர்ப்பணித்துக் கொள்ளக்கூடிய அடியார்களுக்கு கீழ்ப்படிதல் என்கிற நற்பண்பு வேண்டும் என்பதை திரு அவையின் வழியாக எங்களுக்கு தந்திருக்கிறீரே. இந்த கீழ்ப்படிதலின் வழியாக உம்மால் அழைக்கப்பட்டவர்களாகிய நாங்கள் எல்லா அடியார்களும் குருக்களும் ஏதோ எங்களையே முழுமையாக கையளித்து பலியாக்கி ஆண்டவர் இயேசுவை போல நாங்களும் இந்த உலகம் வாழ்வு பெற, அதிலும் முழுமையான உண்மையான நிறைவான வாழ்வை பெற்றுக்கொள்ள நாங்கள் எங்களையே ஒப்புக் கொடுப்போமாக. உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் புகுந்தவர்களாயிருந்த புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை எந்நாளும் புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியா இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கே உரியதே. ஆமென்.
எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரே, நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலிருந்தும் குறிப்பாக எங்களை அச்சுறுத்தி எங்களை முடமாக்கி சிறைப்படுத்தி இருக்கிற இந்த கொரோனா வைரஸ் என்கிற இந்த தொற்று கிருமியின் தாக்கத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் நீர் எங்களோடு இருந்து எங்களை உறுதிப்படுத்துகிறீர், வாழ்விக்கின்றீர். வாழ்வுக்கான வழியை நீர் திறந்து வைத்துக் கொண்டு எங்களை அழைக்கின்றீர் என்கிற நம்பிக்கையில் அமைதியை பெற்றுக்கொள்ள அருள் புரியும். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்றவர்களால் யாதொரு கலக்கமுமின்றி உம் பிள்ளைகளுக்குரிய உணர்வோடு நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே, உயிர்ப்பின் கொடையாக எங்களுக்கு உமது அமைதியை தந்தீரே. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று சொல்லி எங்களை வாழ்த்தி அந்த சமாதானத்திற்கான வழி நானே என்று சொல்லுகிறீரே. இதோ நீர் வாக்களித்து அந்த அமைதியை உன்னுடைய திருத்தூதர்கள் வழியாக இந்த திரு அவைக்கும் நீர் தந்திருக்கிறீரே. அந்த அமைதியை நாங்கள் பெற்றுக்கொள்ள தடையாயிருக்கிற எங்கள் பாவங்களை நீர் கண்ணோக்காமல் உமது திருவுளத்திற்கு ஏற்ப நாங்கள் எல்லாரும் உமது அமைதியையும் ஒற்றுமையையும் பெற்றுக்கொள்ள அருள் புரிவீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உயிர் ஆண்டவர் நமக்கு வழங்கும் அமைதியை ஒருவருக்கொருவர் அறிவித்து வாழ்த்துவோம். உலகின் பாவம் போக்கும் தேவ சம்மதியே, எங்கள் மேல் தயவாயிரும். உலகின் பாவம் போக்கும் தேவ சம்மதியே, எங்கள் மேல் தயவாயிரும். உலகின் பாவம் போக்கும் தேவ சம்மதியே, உமது அமைதியே எனக்கு அருளும். உமது அமைதியே எனக்கு அருளும். இதோ நம் ஆண்டவர் இயேசு இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்கள் அனைத்தையும் போக்குகிறவர். இந்த செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்கப்பட்டுள்ள நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரீர் எம் இல்லத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியலும் எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்து இயேசுவின் திருவுருளும் திரு ரத்தம் நம்மை காத்து நிலை வாழ்வளிப்பதாக.
கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சி ஊட்டும். கிறிஸ்துவே மீனாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவி சாயும். உம் திரு காயங்களும் என்னை மாறை தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடம் இருந்து என்னை காத்தருளும். எனதிடத்தின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்யும். நன்றி சொல்லி மன்றாடுவோம். என்றென்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, கிறிஸ்துவின் உயிர்ப்பினால் நிலை வாழ்வுக்கு எங்களை புதுப்பித்தீரே. பாஸ்காருள் அடையாளத்தின் கனிகளை எங்களில் பெருகச் செய்து எங்கள் உள்ளங்களில் மீட்பு அளிக்கும் உணவின் ஆற்றலை வழியேந்தருளும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாய் உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல நம் அன்பு இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியாரின் ஆசி நிறைவாய் உங்கள் மீது இறங்கி வந்து தங்குவதாக. சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவுற்றது. இறைவனுக்கு நன்றி. இயேசுவே என் இதய தீபமே, நீரே ஆதாரம். இயேசுவே என் இதய தீபமே, நீரே ஆதாரம். நிறைவு வாழ்வை காணவே இயேசுவே
நிறைவாய் இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீரே. உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற